இரவு உணவை முடித்துவிட்டு இளையவர்கள் நால்வரும் மாடிக்குச் செல்ல பெரிய ஹாலில் அமர்ந்து வெகுநேரம் கதை பேசிக்கொண்டும் விளையாடிக்கொண்டும் பொழுதை போக்கிக் கொண்டு உறங்கச் செல்லும் போது மணி 12 தொட்டு இருந்தது. ராமும் பரணியும் ராமின் அறையிலும் தன்வியோடு மகியும் தங்குவதாய் ஏற்பாடு. காலையில் வந்த தொலைபேசி அழைப்பினால் எழுந்த ராம் பேசிவிட்டு வந்து கட்டிலில் அமர்ந்தான். மறுபடியும் தூக்கம் வரும் என்று தோன்றவில்லை. பரணியோ நன்றாக தூங்கிக் கொண்டு இருந்தான். அவனை எழுப்ப மனமின்றி போனை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தான். சிறிது நேரம் அதை நோண்டியவன் அழுத்து போகவே சுற்றும் முற்றும் கண்களை சுழற்றினான். தன்வியின் அறை திறந்திருந்தது. வேலை செய்கிறாளோ இல்லையோ, ஆனால் காலையிலே எழுந்துவிடும் பழக்கம் உடையவள் தன்விகா. கீழே யோகா செய்து கொண்டிருப்பாள். மனம் தானாகவே கணக்கு போட கால்கள் அதுவாகவே அறையின் வாயிலை அடைந்திருந்தன. கதவு லேசாக திறந்துதான் இருந்தது. உள்ளே மகி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். கதவை திறந்து வைத்துவிட்டு உள்ளே நுழைந்தவன் தன் அவளின் அருகில் அமர்ந்தான். எந்த சலனமும் இன்றி உறங்கும் குழந்தையாய் அவள். பார்க்க பார்க்க தெவிட்டவில்லை அவனுக்கு. காற்றினால் இரு முடி கற்றைகள் அவளின் முன்னெற்றியில் தவள ரசனையோடு ஒரு விரலால் அதை ஒதுக்கிவிட்டான். லேசாக சிலிர்த்தது பெண் அவளின் முகம். எழுந்து விடுவாளோ என்று அவன் அறையை விட்டு வெளியேற 2 அடி எடுத்து வைக்க மகியோ தூக்கம் கலைந்து எழுந்து விட்டாள். வாங்கறாம், சாரி, புது இடங்கிறதுனால நைட்டு லேட்டாக தான் தூங்கினேன், அதான் எழுந்துக்க டைம் ஆகிடுச்சு. ரொம்ப லேட் ஆகிடுச்சா என்றபடி வேகமாக எழுந்தாள். ஏய் குட்டிமா, குட் மார்னிங். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் சீக்கிரம் எழுந்துட்டேன், டென்ஷன் ஆகாத உட்காரு, அம்மாவே இப்போ தான் எழுந்திருப்பாங்க என்றான். புன்னகையை பதிலளித்தவள் சற்று இடைவெளி விட்டு கட்டிலில் அமர்ந்தாள். கலைந்த கூந்தலை சேர்த்து ஒரு கிளிப்பை போட்டாள். அவளையே ராம் பார்த்து கொண்டிருக்க என்னவென்று கண்ணாலேயே கேட்டாள். அழகுடா நீ என்றான் மனதில் நினைப்பதை மறைக்காமல். காலையிலே ஆரம்பிச்சிட்டிங்களா என்றான். ஏய், இதுக்கே இப்படி சொன்னா எப்படி? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வந்து எழுப்பினா மட்டும்தான் நான் எழுந்துப்பேன், அதுவும் பெட் காஃபியோடு என்றான். ஐய, ப்ரெஸ் பண்ணாமல் காஃபியா? நான் மாட்டேன்ப்பா என்றான். ஓ, அப்போ சரி, காஃபி தான் வேணுங்கிறது இல்லை, என்ன வேணா கொடுத்து எழுப்பலாம் என்றவர் கன்னத்தையும் உதடுகளையும் சுட்டி காட்டினார். சேச்ச, பேடு பாய் ஆயிட்டீங்க ராம் நீங்கள் என்று சினிங்கினான். என்னடா பண்ணுறது, எவ்வளோ நாள் தான் நானும் நல்லவனாகவே இருக்கிறது, அதுலேயும் நீ இந்த டோனில் பேசினா இருக்கிற கொஞ்சம் நல்லவனும் என்னை விட்டு ஓடிடுவான் என்று கூறி கண்ணடித்தான். பாரேன், உங்களை போய் சாமியார்னு சொல்கிறாங்களே எல்லாரும் என்று பொய்யாக ஆச்சரியப்பட்டார். ஏய், யார் சொன்னா நான் சாமியார்னு? எங்களுக்குள்ளே இருக்கிற காதல் மன்னன் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வெளியே வருவார் என்றான். அவள் சிரித்து கொண்டே பார்க்கலாம் என்றவர் எழுந்தவளை கைப்பற்றி நிறுத்தினான். இப்போ சின்ன சாம்பிள் பார்க்குறியா என்றான் ஒரு மார்க்கமாய். ஒன்றும் தேவையில்லை, நான் கல்யாணத்துக்கு அப்புறமே பார்த்துக்கிறேன் என்று கையை உருக முயற்சித்தான். ஆனால் குட்டிமா, என்னை இப்படி காய விட்டுறதுக்கு வட்டியும் முதலமா கல்யாணத்துக்கு அன்னைக்கு நைட்டு இருக்கு உனக்கு என்றான் படு சீரியஸாக. அதை அப்போ பார்த்துக்கிறேன் என்றபடியே அழகு காட்டி சென்றான் மகி. அதனை ரசித்தவாறே அவளை பின்தொடர்ந்தான் ராம். அவர்கள் வெளியே வரவும் பரணி வரவும் சரியாக இருந்தது. என்னடா காலையிலே ஆரம்பிச்சிட்டிங்களா என்றபடியே அங்கிருந்த சேரில் அமர்ந்தான். குட் மார்னிங்ண்ணா, இதை வந்துடுறேன் என்றபடியே கீழே நழுவி சென்றான் மகி. வாடா நல்லவனே, நீ என்ன அதிசயமா சீக்கிரமே எழுந்துட்ட என்றான் பரணி. ஃபோன் வந்ததுடா, திரும்ப படுத்தா தூக்கம் வரல, அதுதான் என்றான். ஓ சரி, அப்போ நான் கிளம்புறேன்டா என்றான். சரி மச்சான், அப்போது மகியை நீயே ட்ராப் பண்ணிடுடா ஹாஸ்டலில், இனி அவளை தனியாக விடுறது சேஃப் இல்லை. ஆமாம் ராம், சரி நான் பார்த்துக்கிறேன் என பேசிக்கொண்டே கீழே சென்றனர் இருவரும். அங்கே மகியும் கிளம்புவதற்கு ரெடியாக இருந்தான். வா மகி, நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் என்றான் பரணி. சரினா என்றவள் கண்ணால் தன்னவனிடம் விடை பெற்று மற்றவர்களிடம் கூறிவிட்டு கிளம்பினான். வெளியில் வந்தவுடன் பரணி மகியிடம், இனி மேக்ஸிமம் தனியாக வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோ மகிமா, எங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் உன் கூட இருப்போம், ஓகேவா? சரி அண்ணா என்றான். அவளை இறக்கிவிட்டு உள்ளே செல்லும் வரை பொறுத்திருந்து பார்த்துவிட்டு கிளம்பினான். அங்கு ராமோ அவர்களை அனுப்பிவிட்டு தன் அறைக்கு வந்தவனின் எண்ணம் 10 மாதங்களுக்கு முன்னால் டெல்லியில் நடந்ததை சுற்றி வந்தது. ஏசிபியிடம் விடை பெற்று வந்த அடுத்த நொடி அவர்கள் சென்ற இடம் SM ஹாஸ்பிட்டல். சிட்டியிலிருந்து சற்று தொலைவில் அமைந்திருந்தாலும் கூட்டத்திற்கு என்னவோ குறைவில்லை என்றுதான் தோன்றியது.
இருவருக்கும். மருத்துவமனை மட்டுமல்லாது அங்கேயே இயங்கி வரும் கல்லூரி வேறு. ஓங்கி உயர்ந்திருந்த கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் கட்டிடங்களை பறைசாற்றின அதன் மதிப்பையும் அவற்றின் சொந்தக்காரரின் மதிப்பையும். எனவே அவர்களின் சந்தேக பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் அந்த கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் முதல்வர் அமர்நாத். ஜெனரல் அவுட் பேஷண்டாக உள்ளே நுழைந்தனர். உள்ளே செல்ல செல்ல அவர்களுக்கு புரிந்தது எத்தனை பெரிய இடத்தில் கை வைக்கிறோம் என்று. ஒவ்வொரு மூலையிலும் பிரம்மாண்டம் தெரிந்தது. மருத்துவமனை என்ற நினைவே மறந்துவிடும் போல் இருந்தது. ஸ்டொமக் அப்செட் என்று கூறி டாக்டரை பார்க்க அமர்ந்திருந்தனர். உள்ளே நுழைந்ததும் வழக்கமான பரிசோதனையை முடித்துவிட்டு ஏதோ எடுப்பதற்காக நர்ஸை தேடியவர் பாயல் என்று குரல் கொடுத்தார். ஒரு நிமிடம் இருவருக்கும் அதிர்ச்சி. வருபவரை எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஒரு பெண் உள்ளே நுழைந்து, சாரி டாக்டர், பாயல் வேலையை விட்டு போயிட்டாங்க, நீங்கள் லீவில் இருந்ததால் என்று சொன்னான். ஓ ஓகே, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு யார் எப்போ வர்றாங்க போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியறதில்ல, சரி நீ போமா என்றார். ஆக இங்கு நடப்பது அனைத்துமே யாருக்கும் சந்தேகம் வராத வண்ணம் இயல்பாகவே நடக்கிறது என்பது உறுதி. டாக்டர் அறையை விட்டு வெளியே வந்தவர்கள் உள்ளே வந்த பெண்ணை தேடி சென்றனர். சற்று தொலைவில் அவள் இருப்பதைக் கண்டு அவளை நோக்கி சென்றனர். ஹலோ சிஸ்டர், ஒரு சின்ன ஹெல்ப். எஸ் சொல்லுங்க. நீங்கள் இப்போது உள்ள பாயல்னு ஒருத்தங்களை பற்றி, ஆமாம் இங்கே நர்ஸாக வேலை பார்த்தாங்க, அவங்களுக்கு என்ன என்று கேட்டாள். இல்லை அவங்க ஃபோட்டோ ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டான். இவர்களை சந்தேக பார்வை பார்த்தான். இல்லை இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் பாயல், அவங்களும் இங்கே தான் வேலை பார்த்தாங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இவன்கிட்ட சொல்லாமல் கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணோம், கிடைக்கவே இல்லை. இவன் அவங்க நினைப்புலையே நொந்துக்கிட்டு இருக்கான். அதான் ஒருவேளை உங்ககிட்ட ஏதாவது தகவல் கிடைக்குமா, இதோ பாருங்கள் அவங்க நம்பர் கூட இருக்குது, அவங்க தானான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணினா கூட போதும். சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க என்றான் ராம் அவளிடம். பரணியோ மலங்க விழித்தான். டேய், எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்த்ததில்லடா நான், நீ பாட்டுக்கு அடிச்சு விட்டுறியடா. இதை கேட்டவளுக்கோ மனம் சற்று இலகித்தான் விட்டது. சரி சார், அஸ் பெர் த ரூல் இதெல்லாம் தப்பு, இவரை பார்க்க பாவமாக இருக்கேன்னு தான் நான் இதை பண்ணுறேன் என்றவாறு கம்ப்யூட்டரை தட்டினான். அதற்குள் தன் மொபைலில் வீடியோவை ஆன் செய்தவன் அவளின் அருகில் எதிர்ப்புறம் திரும்பி நின்றவாறு கம்ப்யூட்டரை வீடியோ எடுக்கலானான். ஒரு பெண்ணின் புகைப்படத்தோடு அவளின் விவரங்கள் திரையில் மிளிர்ந்தன. சார், ஃபோன் நம்பர் சொல்லுங்க என்று உறுதிப்படுத்தி கொள்ள வினவினாள். நம்பரை சரிபார்த்தவள், ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது இவங்க தான் நினைக்கிறேன், நம்பர் மேட்ச் ஆகுது என்றவாறு திரையை காட்டினாள். தேங்க் காட் வி காட் ஹேர்டா பரணி, இனியாவது சந்தோஷமா இருடா நீ என்று ஆர்ப்பரித்தான் ராம். பரணியோ இல்லாத கண்ணீரை துடைப்பதாய் தன் நண்பனின் தோளில் சாய்ந்து கொண்டான். சிஸ்டர், அவங்க அட்ரஸ் மட்டும் தர்றீங்களா ப்ளீஸ், இவன் மேலே இருக்கிற கோவத்தில் வீட்டை மாற்றிட்டா பாருடா, உன்னால் இவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு, ரியலி சாரி சிஸ்டர் என்றான். பரவாயில்லை, நோட் பண்ணிக்கோங்க என அட்ரஸை அளித்தாள். காலில் விழாத குறையாக அவளிடம் நன்றி கூறிவிட்டு வெளியே வந்தனர் இருவரும். தங்கள் அறைக்கு வந்தவுடன் விழுந்து சிரித்தான் ராம். என்னடா பரணி, உன் கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டையா? அருகில் இருந்த தலையணியை தூக்கி எறிந்தான் பரணி. கொல்ல புரண்டா ஒன்று, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுற. ஏசிபி கிட்ட அந்த நம்பர் வாங்கும் போதே டவுட் ஆனேன், நீ ஏதோ பிளான் பண்ணுவேன்னு. டேய், சத்தியமாக அப்போ நான் எதுவுமே நினைக்கலடா. ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறப்போ தான் ஆன் த ஸ்பாட்டில் தோணுச்சு என்றான் ராம். சரி அடுத்து என்ன, அந்த அட்ரஸில் போய் பார்ப்போமா என்றான். இல்லடா இப்போ வேணாம், நைட்டு போகலாம், அதுதான் சேஃப் என்றான் ராம். அக்காவின் குரல் கேட்டு தன் சிந்தனையிலிருந்து கலைந்தவன் அவளோடு பேசியவரை உணவருந்த சென்றான்.